யார் துஷ்டத்தோடு வந்தாலும் சரி அவனுடைய துஷ்டத்தன்மை போயிடும், அவனை பவித்திரமாக்கிடுவார். ஆனால் பவித்திரமாக்கினேங்கிறதுக்கு இவரோட பவித்திரம் குறையாதான், அவர் அப்படியே இருப்பாராம். அவர் சுத்தமாகவே இருந்து பவித்திரம் பண்ணக்கூடியது. எப்படின்னா தீர்த்தம் மாதிரி. அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கேதோ வந்துட்டே இருக்கு. இப்போதான் நம்ம குழாவில் யூஸ் பண்ணுறோம், தீர்த்தத்தை பிடிச்சி வைக்கிறோம். அப்பெல்லாம் அது கிடையாது இல்லையா, அது பாட்டில் போயிட்டே இருக்கும், இல்லைன்னா கிணத்துல தீர்த்தம் இருக்கும். இந்த தீர்த்தமானது எப்பேற்பட்ட அழுக்க தனதாக்கி கொண்டாலும் கூட மறுபடியும் அது பூமியை போய் அடைஞ்சுடுத்தேயானா அது அப்படியே வடிகட்டி 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 திருப்பி ஒரு நீர் என்னென்னவெல்லாம் நம்ம வடிகட்டுறதுக்கெல்லாம் மிஷின்லாம் கண்டுபிடிச்சி என்னென்னவோ பண்ணுறோம். அதுலேயும் மீதியை கீழே தான் விடுறோம். அப்போ பூமிக்கு போகிற நீர் அழுக்காகவே இருந்துட்டு இருக்கா? இல்லை, அழுக்கெல்லாம் நின்று போய் அழகாக பூமாதேவி கீழே தனியாக கொடுத்துருவா, நீரெல்லாம் அடிக்க போயிடும். அதைத்தான் நம்பின்னு உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாரும். நிலத்தடி நீர்னு சொல்லிட்டு என்னவோ புது வஸ்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. இங்கேருந்து போனா தான் உண்டு. இங்கேருந்து போகிறதுக்கு வழி வைக்காமல் மொத்த ரோட போட்டு அடைச்சிட்டு அது அடியில் காணுமேன்னா எப்படி அது காணும்? எல்லாருக்கும் காண்ற அளவுக்கு இருக்கணும், இல்லாமல் போனால் காணாம தான் போகும் இல்லையா? அப்போ அதை நம்ம தான் சேகரித்து வைக்கணும். நம்ம சேமித்து வச்சது, நம்மளுடைய முன்னோர்கள் சேமித்து வச்சது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேமிச்சாதான் அடுத்த தலைமுறைக்கு இருக்கும். ஆச்சாரியால் பெரியவா சைக்கிள் படல்னு ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தா. என்னன்னா, நம்மளுடைய மூதாதையர் சைக்கிள் ஓட்டுறவெல்லாம் என்ன பண்ணுவான்னா ஒரு 10 மிதி மிதிச்சுட்டு உட்காந்துருவா. அதுக்கப்புறம் மிதிக்கவே மாட்டா. கொஞ்ச நாளைக்கு சைக்கிள் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்லோவானதுக்கு அப்புறம் திருப்பி மிதிப்பா, திருப்பி போகும். அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் முன்னே முன்னே வச்சுட்டா, மிதிச்சு வச்சுட்டா, நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம மிதிச்சாதான் அடுத்தது ஓடுனார் அவர். அந்த மாதிரி இந்த ஜலம் இருக்கு, நம்ம முன்னோர்கள் சேமிச்சிருக்கா. மணல் தரதான் இருந்தது. மழை பெஞ்சா மொத்தமும் அப்படியே கீழே போகும். மணல் அப்படியே செழிச்சு 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 கீழே போயிடும். அவள் சேமித்து வச்சதா நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேமிச்சாதானே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு குடும்பம்னு. அப்போ அத்தனை பேருக்கும் தேவையான தீர்த்தம் அந்த ஒரு இடத்துல தேவைப்படுறது. அப்போ நம்ம அங்கேருந்தே எடுக்கும்போது அத்தனை பேருக்கு தேவையான இடம் நிறைய இடத்துல இருக்கு. எல்லா இடத்துலேருந்து எடுத்தோமேனா தெரியாது. அத்தனை பேருக்கு நான் இங்கேருந்தே எடுப்பேன்னா பாதி இடம் வீடு பூட்டியே கிடக்கு. கிராமங்கள்லாம் பழசில் போய் பார்த்தோமேனா ரொம்ப எப்படி நடந்த உற்சவம்லாம் எப்படி நடந்திருக்கும். கோவில்லாம் சுவாமிக்கு பேர் கேட்க ஆள் இல்லை, ஊர் கேட்க ஆள் இல்லை. சுவாமிக்கு என்ன வாங்கி கொடுப்பாளா அப்படின்னு அர்ச்சகர் அப்படியே வாசலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை பல கோவில்ல இன்றளவும் இருந்துதான் இருக்கு. நிறைய பக்தால் உருவாகிட்டு இருக்கா, நிறைய தர்மகாரியம் பண்ணிட்டே இருக்கா. இருந்தாலும் பொத்த மாட்டேங்கிறது. ஏன்னா நம்ம கொஞ்சம் நெஞ்சமா கோவில் கட்டி வைக்கல, கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்காதா, அதனால தெருவுக்கு தெருவு கட்டி வச்சிருக்கோம். என்ன கோவில் இங்கே இந்த கல்லை கண்டுபிடிச்சிருப்பா, இத்தனை கல்லை எப்படி நிற்க வச்சிருக்கா, இங்க அசைச்சாலும் அசைய மாட்டேங்கிறது. நம்ம இப்ப கட்டினது கட்டும் போதே சொல்றா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை சரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 50 வருஷம் எதுவுமே ஆகாது. 50 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சரி பண்ணாமல் ஏதோ இப்போ தானே கட்டி கொடுத்தேன், 50 வருஷம் கிடையாது, இத்தனை வருஷமாக கட்டி நிற்கிறது ஒன்றும் அசைக்க முடியல. அசைக்கவும் நினச்சா சிரமமாக இருக்குன்னே, அதை இடிக்கணும்னு நினச்சா அவ்வளோ சிரமப்பட்டு இடிக்க வேண்டியிருக்கு. அப்படி கட்டி வச்சுட்டு போயிருக்கு. அப்போ அதை காவந்து பண்ண வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கு. இங்கே திருவையாறுல திருப்பணி ஆரம்பிச்சா, கும்பாபிஷேகம் நடந்தது 12 வருஷம் முன்னாடி. திருப்பணி நடந்துகிட்டே இருந்தது. சரி நடந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணிவிடுவோம், சுத்து வேலை தானே, அதை முடிச்சுட்டே இருப்போம்னு சொல்லிவிட்டு கும்பாபிஷேகம் ஆயிடுத்து. சித்திர வேலையெல்லாம் நடந்து இருந்தது. இன்னும் சித்திர வேலை முடியல. அடுத்த 12 வருஷம் ஆகி திருப்பி ஆகி கும்பாபிஷேகம் எடுத்து. ஆனால் திருப்பணி முடியல. போன வாட்டி கும்பாபிஷேகத்துக்கு ஆரம்பிச்ச திருப்பணி இன்னும் முடியல. அதுக்குள்ள 2வது கும்பாபிஷேகம் எடுத்து. எவ்வளவு பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்போ ஒரு வஸ்து சுத்தம் பண்றதுன்னு சொன்னா இந்த ஜலம் எப்படி அடியில போய் அது தானா சுத்தம் ஆகிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி சுவாமி தன்னிடத்தே வரக்கூடிய எல்லாரையும் சுத்தம் பண்றதுனால அவர்கிட்ட அழுக்கு ஒட்டாம எப்போதும் இருந்துட்டே இருப்பார். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. முழுசா எடுத்தாலும் அது முழுசா தான் இருக்கும், அது குறையவே குறையாது. அந்த மாதிரி ஒரு வஸ்து சுத்தம் பண்றதுனால அழுக்கு ஏறினாலும் அந்த அழுக்கும் சுத்தமாகுமே தவிர இந்த சுத்தமான வஸ்து மேல அழுக்கு ஒட்டாதான். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான பவித்திரம் பராசக்தி புத்திரம். அந்த பராசக்தியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியதான பவித்திரமான ஒரு வஸ்துவை நான் உபாசனை பண்றோம், எல்லாரும் சேர்ந்து இடே நமஸ்காரம் பண்றேன்பா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இது மட்டும் காரணமாட்டம் தெரியல, சமுத்திர தீரத்தில் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. யதாப்தே தரங்காக லயம் யாந்தி துங்காக ததைவாபத ஒண்ணுதான். ஆனா பிரிச்சு எடுத்தெல்லாம் அதுக்கு பேர் அதுதான் பரபிரம்ம வஸ்துனுடைய ரூபமே அப்படிதான். அது பரபிரம்ம வஸ்துவும் சுப்பிரமணிய ரூபமும் வேற வேற கிடையாது, ஒரே ரூபம் தான். பரபிரம்ம வஸ்துலேருந்து சுப்பிரமணியரை தனியாக எடுத்துட்டேன்னு சொன்னா ஒரு ரூபம் கையில் இருக்கவே இருக்காது, அதுக்கு பேர் அல்ல கிடையாது. அதுதான்
அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் சொல்லும்போது இதைத்தான் நமக்கு வர்ணனையா சொல்லக்கூடியது. அத்வைத தத்துவங்கிறது சமுத்திரத்தை உபமானமாக கொண்டது, அதை பிரிக்கவே முடியாது. விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறது தாய் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சேய் மாதிரி, பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ அத்வைதி, அதான் விசிஷ்டாத்வைதம் தானே. அது கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது தாயும் அந்த கர்ப்பத்தில் இருக்க சிசுவையும் பிரிக்கவே முடியாது, ஒன்னா தான் இருக்கும். ஆனா குழந்தை பிறந்துடுதுன்னு சொன்னா தாய் வேற குழந்தை வேற, அதுதான் விசிஷ்டாத்வைதம். நீ எப்ப ஜனனம் எடுத்துட்டியோ அந்த பரபிரம்ம வஸ்து நீ கிடையாது, நீ அந்த பரபிரம்ம வஸ்து உபாசனை பண்ணணும், தாய்க்கு சேவை பண்ணணும். துவைதம்ங்கிறது பானையும் குயவனும் மாதிரி. ஒரு பானையை குயவன் பண்றான், பண்ணும் போதே பானை வேற குயவன் வேற. அம்மா குழந்தைய பெக்கிறா, ஆனா பெக்கிற பரியந்தம் குழந்தையும் அம்மாவும் ஒன்னா இருக்கா. ஆனா துவைதம் அப்படி கிடையாது. பானையை ஒருத்தன் பண்றான், அந்த பானை மண்ணு தனி, பானை பண்றவன் தனி, படைக்கிறவன் தனி, படைக்கப்பட்டது தனி. அந்த பானை திருப்பி உடைஞ்சாலும் மறுபடியும் பானையாகத்தான் உடையுமே தவிர அந்த சுவாமியா மாறாது. அது எக்காரணத்தை கொண்டும் பானை பண்ண குயவனா மாறாது. அப்படிங்கிறது தான் துவைதம். அப்போ இந்த அத்வைத தத்துவத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடியதான சமுத்திரத்தை மட்டும் சொல்லிட்டோமையான புரியாம போயிடுங்கிறதுக்காக அலையையும் சேர்த்து வர்ணிக்கணும்னு 2வது ஸ்லோகத்தில் அதையும் வர்ணிக்கிறார் ஆச்சாரியார். அந்த இதீவ ஊர்மி பங்கீஹி நிராம் தரிசயந்தம், அந்த கடல்ல இருக்கக்கூடியதான அலையினால சுவாமி ஒரு விஷயத்தை சொல்றாராம். என்னன்னா, திருச்செந்தூர்ல போய் நிக்கிறோம், அங்கேருந்து பெரிய அலை கிளம்புறது. வரும்போது 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 கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி கடைசியில் வரும்போது நம்மளை காலில் வர்ற மாதிரி வந்துட்டு வரும், ஆனால் திரும்பி போயிடும், இங்கே இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி திருச்செந்தூரில் என்னுடைய சந்நிதிக்கு யாரெல்லாம் வராளோ அவருடைய ஆபத்துகள்லாம் வரா மாதிரி இருக்குமா, ஆனால் வராதா, திரும்பி போயிடுமா. ஆபதா சந்நிதவு சேவதாமே, யாரெல்லாம் வந்து அந்த சுப்பிரமணியனை போய் நம்ம நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்றோமோ அவளுக்கெல்லாம் ஆபத்து வராம இருக்குமா? அது எப்படி இருக்க முடியும்? இவன் பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் இருக்கே, அவனும் இந்த பாட ஆரம்பிச்சுட்டா அவர் கஷ்டமே படாமலையா இருந்தார் இல்லையா? அவருக்கும் கஷ்டங்கள்லாம் வந்தது, அதை மீறி அது பக்தி பண்ணார். அவ கஷ்டங்கள் வரா மாதிரி தெரியும். அவருக்கு பாம்பன் சுவாமிகள் இருந்தார், அவருக்கும் வியாதி வந்தது, அவருக்கும் அடிபட்டது, அடிபடும் போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ எப்படி பகவான் ஆராதனை பண்றேன்னா கஷ்டம் வராம இருக்கு. நான் பகவான் ஆராதனை பண்ணா எனக்கு கஷ்டம் வராது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பகவான் ஆராதனை பண்ணா சோதனையா இருக்கும் அந்த கஷ்டம், கஷ்டம்னு அதுக்கு பேரு கிடையாது. பகவான் ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிற வரையந்தும் அதுக்கு பேர் கஷ்டம், பகவான் ஆராதனை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கஷ்டத்துக்கு பேர் சோதனை. அப்ப அந்த சோதனையை சாதனையா மாற்ற முடியும், கஷ்டத்தை நம்ம இஷ்டமா மாத்திக்கவே முடியாது இன்னைக்கும் இல்லையா? அந்த சோதனையை நான் சாதனையா மாத்திக்காது, கஷ்டத்தை நான் இஷ்டமா வச்சுக்க எத்தனை நாள் வாழ முடியாது அந்த மாதிரி. அப்ப அதுக்கு கஷ்டம்ங்கிற பேரே கிடையாதுன்னு மாத்தே. நம்ம படிச்சுட்டோம், படிச்சதுனால சுவாமி நமக்கு பரீட்சை வைக்கிறார். அப்ப அந்த பரீட்சைக்கு ஒரு விடை கண்டிப்பா இருக்கும். விடை இல்லாத கேள்வியை கேட்கவே மாட்டா இல்லையா? கேள்வியை தப்பா கேட்டேன்னு இங்க இருக்கிறவா வேணா இப்ப நிறைய வருது, அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லயே நிறைய மிஸ்டேக் வருது, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அதை கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்லையே, கவனிக்கிறதுக்கு நேரமும் இல்லையே. இருந்தாலும் என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் பாஸ் தான் போட போறோம். ஆன்சர் தப்பா இருந்தாலே பாஸ் போட போறோம், கொஸ்டின் தப்பா இருந்தா என்னன்னு போயிடுது இப்போ. அதனால அதை பத்தி கவலைப்படல. ஆனா சுவாமி அப்படி இருக்க முடியாது இல்லையா? அப்போ சுவாமி கரெக்டான கேள்வியை தான் கேட்பார். அப்ப கேள்விக்கு கண்டிப்பா பதில் இருக்கும், அந்த பதிலும் சுவாமியாகவே தான் இருப்பார். அதுக்கு பதில் வேற எல்லாம் கிடையாது. ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா சுப்பிரமணியனை உபாசனம் பண்ணா கஷ்டம் போயிடும், அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப எதனால வருது கஷ்டம்? என்னுடைய பாபத்தினால வருது, என்னுடைய புண்ணியத்தினால சுப்பிரமணியன் கிடைச்சிட்டார். அது சுப்பிரமணியன் உபாசனம் பண்ற என்னுடைய புண்ணியத்தினால, புண்ணியத்தினுடைய பலனை மட்டும் நான் என்ன அனுபவிக்கணும், பாபத்தினுடைய பலன் அப்ப அதை யார் அனுபவிக்கிறது, எப்ப அனுபவிக்கிறது? அப்ப பாபம் புண்ணியம் ரெண்டும் இல்லாம போனா தான் இரண்டரை கூடியதான அந்த அத்வைதத்தை போய் நம்ம அடைய முடியும். அப்போ புண்ணியம் மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்தோமே ஆனா சாத்தியம் இல்லை. அதனால நரசிம்ம சுவாமி பிரகலாத சுவாமி வந்து பரன் கேட்கிறார், அப்பா நீ உன் கூட அழிச்சுன்னு போறேன் வேண்டாமே இல்லைன்றார் நரசிம்மர். அப்படிலாம் முடியாது, உன்னுடைய போகத்தை அனுபவிக்கிறதுனால உன்னுடைய புண்ணியத்தையும் துக்கத்தை அனுபவிக்கிறதுனால உன்னுடைய பாபத்தையும் கரைச்சுட்டுவா, அதுக்கப்புறம் நான் உன்னை அழிச்சுக்கிறேன் சுவாமி. ஏன்னா அவர்கிட்ட புண்ணியம் நிறைய இருக்கு, போகத்தை அனுபவிக்கணும். என்ன தெரியுதுன்னா புண்ணியம் பண்ணா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் தெரியுது, அதை அனுபவிக்கணுமா, அனுபவிச்சாதான் தீரும் அது. அப்ப சௌக்கியமா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, கஷ்டங்கள் வந்தாலும் அதை கஷ்டம் நினைக்காம இருக்கிறது பேர் தான் சௌக்கியமா இருக்கிறதுன்னு பேரு. கஷ்டங்களே வராம இருக்கிறதுக்கு பேர் சௌக்கியமா இருக்கிறதுன்னு பேர்ல. அது பாட்டுல வரணும் போகணும் வரணும் போகணும். எத்தனை நாய் தான் திதிப்பே சாப்பிட்டு இருக்குது, போர் அடிச்சிடாது. கொஞ்சம் அப்படி நடுப்புற ஏதாவது உங்க காரம் இருந்ததுன்னா அதை சாப்பிடணும்னா மறுபடியும் திதிப்பி சாப்பிட சௌகரியமா இருக்கும். காரம் மட்டுமே சாப்பிடுறதுன்னா தாகம் அடிக்கும். அப்ப திதிப்பும் தேவை காரமும் தேவை, மாத்தி மாத்தி பண்ணும்போது அந்த முருகன்னா என்னன்னு நமக்கு புரியும்.
வெறும் நிழலையே ஒருத்தன் உட்காந்து இருக்கும் போது நிழலை பற்றி அதான் தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நாள் அப்படி வெயிலுக்கு போயிட்டு ஆற்றுல மட்டும் இருந்தோமேனா ஏசி போட்டாதான் தேவலாம் போடு கொதிக்கிறதே அழியும். ஆனால் வெளில போய் ஒரு அரை மணி வெயில சுற்றிட்டு வருவோம், ஆற்றுக்குள்ளே இருக்கிறதே சொர்க்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து சேர்ந்துட்டோம்பா அக்காடா வந்து உட்காந்தாச்சு. அப்போ போயிட்டு வந்தா தானே இதனுடைய அருமை தெரியுது. அப்போ உபாசனை பண்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்படுறது எதுக்குன்னா உபாசனை எப்படி இருக்கு, அதனுடைய பலன் எப்படி இருக்கு, அந்த ருச்சி எப்படி இருக்கு. கஷ்டம் வரும்போது கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை நான் தெரிஞ்சுட்டு அனுபவிக்கிறேன். அதுக்கு தான் கஷ்டப்படுறதே. அப்போ அந்த கஷ்டத்தை இஷ்டமா மாத்துறதுக்கு அந்த சோதனை நினைக்கிறேன். அப்போ அந்த தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம்னு சொல்லக்கூடியதான அந்த ரூபம் என்ன பண்றது, இதீவ ஊர்மி பங்கீஹி. அப்பா எப்ப என்னுடைய இதுல சுனாமி வந்த போது கூட திருச்செந்தூர்ல உள்ள படுத்துனேன். நமக்கெல்லாம் ஆபத்து வந்த ஆச்சாரியர்கள் வாக்கு பொய்யா போகல. ஆபத்து மீதி எல்லா சமுத்திரத்திலேருந்து வந்தது, ஆனா திருச்செந்தூர்ல வரல. அந்த ஆபத்து வந்து போயிடுத்து உள்ளுக்குள்ள, அது அடிச்சுன்னு உள்ள போறது காரணம் ஆச்சாரியர்கள் எழுதி கொடுத்துட்டு போனது வாக்கு. அவருடைய வாக்கெல்லாம் சத்தியம், உண்மை மாதிரி ஆபத்தெல்லாம் போயிடும்னு உதாரணம் சொல்ற அளவுக்கு இருக்கும்போது அந்த அலையாலே ஒரு ஆபத்து வருமா நமக்கு? இல்லையா? வராது இல்லையா? அதனால போயிடுது. அதை இன்னி வரையும் தான் கண்ணுக்கு நேர காட்சியாக சாட்சியாக நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு சுவாமி அந்த இடத்துல. அப்படி காட்டின்னு இருக்கக்கூடியதான சதா பாவையே ஹிருத் சரோஜே குஹம் தம், அந்த முருகப்பெருமானே குஹனாக இருக்கக்கூடியதான அந்த முருகப்பெருமான நான் மனசுல தியானிக்கிறேன். குஹாயாம் வசந்தம், குகையில இருக்கிறதுனால அவருக்கு குஹன்னு பேரு. தேவசேனாம் கூஹதி, காதலனாகவே இருக்க முடியும்னா சுவாமியால மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா? அந்த காதல் போகவே போகாது, அப்படி ஒரு பிடிப்பான காதல் அது. அது என்னன்னா அது கொண்டு போய் விட்டுடும். காதலாகி கசிந்து கண்ணீர் மருகி அந்த அந்த காதல் தான் சிறந்த காதல். அப்பேற்பட்டதான ஒரு ரூபம் கடைசி வரைக்கும் காதலாகவே இருக்க முடியும் அவரால். சுவாமி சதிபதி பாவத்திலையும் பழக முடியும், நாயக பாவத்திலையும் தேவாரம் பாட முடியாது இல்லையா? அப்போ அந்த ரூபம் எப்போதும் அப்படியே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும். அதனாலே யார் யார் எப்படி எப்படி உபாசனை பண்றாலும் அந்த மாதிரி இருப்பாங்கிறது மட்டும் இல்லை. யார் முருகனா உபாசனம் பண்றாலும் அவளுக்கு முருகனா இருப்பார், யார் சிவனா உபாசனம் பண்றாலும் அவளுக்கு சிவனா இருப்பார், யாருக்கு சக்தியா உபாசனம் பண்றாலும் அவளுக்கு சக்தியா இருப்பார். அதனால தான் இறைவன் அவருக்கு பேரு. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இவன் நாங்க பேர் வச்சிருக்கோம் அவ்வளவுதான், ஆனா வாஸ்தவத்துல அதுக்கு இறைவன் தான் பேரு. அப்படிங்கிறது தான் அதுக்கான பேரு. எனக்கு தேவையான ஒரு ரூபம் இங்க சுந்தரபாண்டியன் அது ஒரு ரூபம் எடுத்துட்டு வந்து சுத்திட்டு என் ஊர்ல, அதனால நான் அதுக்கு சிவன் பேர் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். அதுக்கு சுந்தரபாண்டியன் ஒரு பேரு, சொக்கன்னு ஒரு பேரு. அது போய் நின்னா எவனுமே சொக்காம இருக்கவே முடியாது. அதை பார்த்துட்டு அப்படியே நிற்க வேண்டியதான். அது பார்க்க பார்க்க நமக்கு சிரிப்பு வந்துரும்னே. அது நம்ம எவ்வளவு வேணா கஷ்டத்துல போய் இப்போ நிற்போமே, அந்த சொக்கரை கொஞ்சம் அப்படி போய் உத்து பார்த்தோமே, ஆனா அவருடைய சிரிப்பை பார்த்து நமக்கு நம்மள அறியாம சிரிப்பு வரும். அவர் சிரிப்பை பார்த்துட்டு ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தானா, யாராலும் போறச்சே யாருன்னே தெரியாத போது கூட இந்த ரூபத்தை பார்த்துட்டு அப்போ அவரும் விபூதிட்டு இருக்கார், அவரும் திருமணம் சாத்திட்டு இருக்கார், நம்ம தெரிஞ்ச வேண்டப்பட்ட வாழலாம் அப்படின்னு பார்த்து ஒருத்தர் சிரிப்பா, யாருன்னே தெரியாது, பதிலுக்கு சிரிச்சிடுவோம். சிரிக்காதவன் நிறைய பேர் இருக்கா, அது வேற விஷயம். ஆனால் சிரிச்சிடுவோம் நம்ம. அப்படி இருக்கும்போது சுவாமியினுடைய சிரிப்பை பார்த்துட்டு சிரிக்காம இருக்கவே முடியாது. அப்படி சிரிப்பு அது பார்க்க அண்ணாமலையாரும் சிரிப்பார், ஆனால் அதனுடைய சிரிப்பு வேற மாதிரி இருக்கும். இவருடைய சிரிப்பு அதை தாண்டி வேற ஒரு சிரிப்பு இது. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு அதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஒன்று தோன்றது. அப்போ சாமாம் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி வராளோ, சிவன் நினைச்சு வந்தா நான் சிவனா இருப்பேன், ஸ்கந்தன் நினைச்சு வந்தா ஸ்கந்தனா இருப்பேன். அண்ணாமலையார் கூட கொஞ்சம் பெருசா இருப்பார். இங்கே போய் பாருங்க சுவாமியை, சொக்கருக்கு பக்கத்தில் இருக்கிற முருகனே இத்தூண்டு இருக்காரு. எங்கே இருந்தா அப்படி கண்டுபிடிச்சு வந்து உட்காந்துட்டாரோ தெரியல. அதனோட வஸ்திரம் சாத்துறதே அவ்வளோ சிரமம். அந்த ரவிக்க துணியிலேயே ஓரமாக ஒரு பிட்டை அதை கிழிச்சு தான் கட்டணும் சுவாமிக்கு. அத்தனோண்டுக்கு அது இருக்கிற இடமே தெரியாத மாதிரி உழுக்குள்ள இருக்காரு. மகச்சித்த கேகம்னா அது அத்தனோண்டுக்கு இருக்கு அந்த ரூபம். அந்த மாதிரி உழுக்குள்ள ஒழிஞ்சுட்டு இருக்காரு. அப்போ எந்த சுவாமியை எப்படி உபாசனை பண்றோமோ அதே மாதிரியே வந்து பண்ணக்கூடியதான ஒரு உபாசனை. அதனால இவர் என்ன சொன்னார், அந்த அத்வைதத்தை சொல்றதுக்காக ஸ்கந்தகிரி போயிடுவான்னு சொல்லாம ராஜதே தேதிரூடாக கைலாசத்துக்கு போய் சேர்ந்துட்டான் நினைச்சுங்கோ. முருகன் சொல்றானா என்ன காரணம், இதீவ புருவன்னு கந்தசைலாதிரூடா சதேவோ முதேமே சதா சண்முகோஸ்து அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அந்த கந்தமாதன மலை மேல சுவாமி உட்காந்துருக்காராம். சுவாமி கிட்ட பேசணும் நாம. சுவாமி நம்ம பேசுறதுக்காகத்தான் சுவாமி இருக்கார். அவர் பாட்டில் அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்கட்டும்னு பார்க்கறதுக்காக இல்லை. சுவாமி கிட்ட பேசணும். போய் நான் காலம்பரை எழுந்துட்டேன், இன்னும் சமைச்சேன், இப்போ ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் சொல்கிறோம் இல்லையா, சம்மந்தம் இல்லாமல் அவன் வாஸ்தவமாக நம்ம சாப்பிட்டோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கல. அது ஒரு வழக்கம். சாப்பிட்டியா, வேற என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால சாப்பிட்டியான்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஆனால் சுவாமிக்கு அந்த கவலை உண்டு, என் பக்தன் சாப்பிட்டானா
அவனுக்கு நீங்கள் ஆகாரம் ஒழுங்காக போச்சா, அவனுக்கு அது பிடிச்சிருந்ததா அந்த ஆகாரம், சுவாமிக்கு அது நினைப்பார். அப்போ அதுக்கு தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, வேறு யாருக்கும் நைவேத்தியம் பண்ணுறது கிடையாது. சுவாமிக்கு தான் அப்பா எனக்கு சாப்பாடு கிடச்சிடுத்து நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நான் சாப்பிட்றது. அப்போ சுவாமிகிட்ட போய் பேசணும், நீங்கள் சாப்பிட்டேன், உனக்கு நைவேத்தியம் பண்ணேன், எப்படி இருந்ததோ தெரியல, எனக்கும் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருந்தது, பேசுவோமே என்னப்போ, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போச்சு, நீ எப்படி சாப்பிட்டியோ தெரியல, என்ன கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடு, போய் நம்மளால் போய் தீர்த்தம் வைப்போமே. நம்ம பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிரசாதம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதை சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோமோ, எப்போ சுவாமி சாப்பிட்டானே அவனுக்கு அது வேணும்னு நினைக்கிறது இல்லையே, அதை போய் வைக்கணும். நமக்கு தாகம் இருக்குன்னா சுவாமிக்கு போய் தீர்த்தம் வைக்கணும், நைவேத்தியம் பண்ணுறது. பேசணும், பேசி 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 பழகணும். எப்படி பேசுறது ஆச்சாரியார் சொல்லித்தரார், சம்பந்தமே இல்லை, இத்தனை நிறைய பேசிட்டு இருக்கார். ஏன் கடல் ஓரத்தில் இருக்கான், ஏன் அந்த கடலில் அலை வருது, ஏன் கடல் இருந்தால் அலை வருயா, என்ன சுவாமி கிட்ட பேசணும், என்ன பேச்ச உற்பத்தி பண்ணிட்டு பேசணும். அதுக்கு பேர் தான் காதல்னு பேர். என்ன பேசுறான்னே தெரியாது, விடிய 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 பேசிட்டு இருப்பான். அந்த சுவாமி கிட்ட அந்த காதல் வரணும். அந்த காதலில் என்னென்னலாம் பேசுறத பத்தில வேறு, ஏன் கடல்ல இருந்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்லியாச்சு, அந்த கடல்ல அலை வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியாச்சு, பத்தல மலைக்கு மேல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். அப்போ கிரவுமன் நிவாசை, அப்பா என்னுடைய கிரியில யாரெல்லாம் ஏறிட்டாலோ அவெல்லாம் கைலாசத்துக்கு ஏறிட்டான்னு நினைச்சுங்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஒரு ரூபம் இருக்கு இல்லையா, அந்த சண்முகனாக இருக்கக்கூடியதான அந்த சுவாமி என்னுடைய சந்தோஷத்தின் பொருட்டு எப்போதும் இருக்கட்டும். மகாம்போதி தீரே மகா பாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம். என்ன பண்ணிவிட்டார் ஆச்சாரியால், ரொம்ப பேசிட்டோமோ, தனித்தனியாக வர்ணிச்சுட்டார். இப்போ என்னாச்சுன்னா, சமுத்திர தீரத்தில் சுவாமி இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கும் போது அலை இல்லாத சமுத்திரத்தை வரல, நமக்கெல்லாம் தியானம் கை கூடிடுதுன்னு அவர் நம்பலை. அதனால என்ன பண்ணார், இதை மொத்தத்தையும் சொல்லணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். மகாம்போதி தீரே, உடனே சுகந்தாக்கிய சைலே, ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். அப்பா கடற்கரைப்பா, ஆனால் அங்கே மலை இருக்குப்பா, மலையில சுவாமி உட்காந்துருக்காருப்பா, அப்போ ஏற்பட்டதான சுவாமி. அப்போ மகாம்போதி தீரே, இருக்கிறது பெரிய கடலாக இருக்கக்கூடிய அந்த கடலுடைய தீரத்தில் இருந்துட்டு இருக்கார். மகா பாப்பச்சோரே, பொதுவாகவே கடற்கரையில் பழைய நாளில் திருட்டு ஜாஸ்தியாக உண்டுன்னு சொல்லுவா. நதிக்கரை கடற்கரை இந்த இடத்துக்கெல்லாம் போனோமே ஆனால் திருட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் சொல்லும்போது மாடு மேய்க்கும் சொல்லும் போது, அப்பா நீ போய் மாடு மேய்க்கிறதுக்குன்னு போனேயானா அங்க நிறைய கல்வர்கள் இருப்பாப்பா, அவ வந்து உன்னை அடிச்சா தாங்க மாட்டேப்பா. அது சொன்னார், கல்வனுக்கு கல்வன் உண்டோ கண்டது உண்டோ சொல்லம்மா, அதாவது அவ திருடனுக்கு திருடன் உண்டோ அவத்தன், அதெல்லாம் கிடையாதுமா, நான் பார்த்துக்கிறேன். கல்வன் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டமா யாக்கிட, நீ கவலை எல்லாம் படாத, அதெல்லாம் எனக்கு நல்லா அடிக்கலாம் தெரியும், நீ பக்தி பண்ணதுனால ஒன்னும் அடிக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஏ யதாமாம், அதே தானே தாம் சதையோஜாமே, என்ன அடிக்க ஒருத்தன் வந்தான் நானா திருப்பி அடிக்கதான் அடிப்பேன், அடிக்காமலாம் இருக்க மாட்டேன், என்ன அடிப்பேன், கவலைப்படாத. அப்போ அந்த ஒருத்தர் வீதிக்கு போறான் அப்படின்னு சொன்னா ஒரு திருட்டு பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அங்கேயும் நிறைய திருட்டு இருக்கான். எங்க அந்த சமுத்திரக்கரையில, திருச்செந்தூர்ல சமுத்திரக்கரையில இருக்கா. மகா பாப்பச்சோரேன்னார். அந்த இந்த அலையெல்லாம் வருது இல்லையா, ஆபத்தை இழுத்துன்னு போறது, பாப்பத்தை திருடின்னு போறது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆபத்து வெளியிலேருந்து வரக்கூடியது, அதை இழுத்துன்னு போக முடியும். பாப்பம் நாம பண்ணது, நம்மளுடைய சொத்து. எப்படி புண்ணியம் நம்மளுடைய சொத்துன்னு சொல்றோமோ அதே மாதிரி பாப்பமும் நம்மளுடைய சொத்து, மறந்துடக்கூடாது. அப்போ நம்மள்கிட்ட கேட்காமலேயே அதை எடுத்துன்னு போறான் சுவாமி. அதனால மகா பாப்ப சோரேன்ன ஆச்சாரியா சொல்லுவா, திருடின்னு போயிடுவாரப்பாங்க. ஏன்னா மகா பாபத்தை மகா பாப சோரே விசேஷமா பெரிய பாபமும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். மகா பாத்தகம்னு 5, பிரம்மஹத்யா சுராபான ஸ்வர்ணஸ்தேய குருதல்பகம்னு தத் சம்சர்க்கம்னு சொல்லிட்டு 5 பாபங்கள். பிராமணனை வதம் பண்றது, மத்தியபானம் பண்றது, தங்கத்தை திருடுறதே பாபம் தான். அதுலயும் தங்கத்தை திருடுறது இன்னும் ரொம்ப பாபம். ஆச்சாரியர் யாரு குரு இருக்காரோ அவருடைய படுக்கையை படுத்துக்கிறது, இந்த 4 தான் வாஸ்தவமா பாபம். இந்த 5ஆவது தான் ஒன்று வச்சாரு பாருங்க, இந்த 5த்துக்கும் துணனுக்கிறது. அது 5 தப்பு பண்றான்னு தெரிஞ்சா அவனை திருத்தனம், இல்லையா நாம விலகணும். 2ம் பண்ணாம இருந்தோமே அதுல நமக்கு பங்கு வந்துடும். அதுக்கு உதாரணம் பீஷ்மாச்சாரியால், துரோணாச்சாரியால், கர்ணன் முதற்கொண்டு எத்தனையோ பேர் நமக்கு உதாரணம் தெரியும். அவ தப்பு பண்ணல வாழ்க்கையில, ஆனா தப்பு பண்ணவங்க கூட இருந்தா, அதனால அதுக்கான தண்டனை கடைசி வரைக்கும் கிடைச்சே தீரும். கிடைச்சது பார்த்தீங்களா? அப்போ தப்பு பண்றான்னு தெரிஞ்சா நவுந்துடணும். இந்த மகாபாதகம் 4 தான், ஆனா அதுக்கு கூட ஒருத்தன் இருக்கானே தத் சம்சர்க்கம், அவனோட யாரும் சேர்ந்திருக்கானோ அவனுக்கு இந்த 5வது பாபம். இதுக்கெல்லாம் பிராயசித்தம் ரொம்ப துர்லபம், அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அந்த பாபம் ஒரு கால் இவங்கிட்ட இருந்தாலும் திருடின்னு போடுமா.
அந்த ஊருக்கு போனாக்க மகா பாப்பச்சோரே அதனால முனீந்திரானுகூலே. யாரெல்லாம் அந்த இடத்துல முனிகளாக மகான்களாக வராளோ அவளுக்கெல்லாம் மகாபாத்தகம் முதற்கொண்டு எல்லாம் போயிட்டதுனால பாபம்னு ஒண்ணு இருந்ததே. ஆனா தியானம் கை கூடுறது சிரமம், தொந்தரவு பண்ணிட்டே. அது எப்படி தியானம் பண்ணும்? தியானம் பண்ணும்போது என்ன பாபம் பண்ணோமோ அந்த பாபம் நினைவுக்கு வரும். நமக்கு உண்மையா சுவாமியை நினைச்சு உபாசனை பண்ணோமே ஆனா நம்ம பண்ண நல்லது ஒருபோதும் நினைவு வராது. சுவாமியை உபாசனை பண்ணும்போது அந்த உபாசனையினுடைய சக்தி, அதனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு அனுபவம் கொடுக்கக்கூடிய சுவாமி நம்ம கிட்ட இருக்கிறச்சே நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே, நம்மளுடைய தப்பெல்லாம் நினைவு வரும். அப்போ அந்த பாபத்தை சௌரியம் பண்ணிட்டு போனா தான் உண்மையா தியானம் பண்ணணும். குகைக்குள்ள இருந்துட்டு இருக்கார் சுவாமி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரூபம், தியானம் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்ப கோவில் ஆயிடுத்து, இப்ப அங்க இருந்த குகையாக நமக்கு தென்பட மாட்டேங்கிறது, அது ஒரு கோவிலாகத்தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம இதை கண்ணை மூடிட்டு தான் தியானம் பண்ணி ஆகணும். ஒரு சமுத்திர தீரம், அதுல ஒரு மலை, அந்த மலையில ஒரு குகை, குகைக்குள்ள சுவாமி இருக்கார். அப்படி பண்ணிக்கலாம். நம்ம குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம், தன்னுடைய ஒரு குகைக்குள்ள இருக்கான்ட்டாக்க ஏற்கனவே மகச்சித்த கேகம்னார், அது உள்ளுக்குள்ள இருக்கு. மகா வாக்கிய கூடம்னார், மறைஞ்சின்னு இருக்கு, ஏற்கனவே புரியலாம் உட்காந்துருக்கேன், அவன் திருப்பி போய் ஒளிஞ்சின்னு இருக்கானே ஸ்வபாசாலசந்தம்னார். அது குகைக்குள்ளதான் இருக்கும், ஆனா வெளிச்சமா இருக்கும். அது பளிச்சுன்னு தன்னைத்தானே காட்டி கொடுக்கும் ஸ்வபாசா. அதுக்கு பக்கத்துல ஒரு விளக்கெல்லாம் தேவை கிடையாது, அந்த முருக பெருமான் இருந்தா போருமா, தானா அந்த தேஜஸ் வரும். ஏன்னா பூதம் தானே சுவாமி, தேஜஸ் அக்னி சம்பவம் தானே அவர். அதனால அக்னிக்கு வெளிச்சம் காட்ட இன்னொரு அக்னி தேவை கிடையாது. சுவாமிக்கு தேவை தீபம், தீபத்துக்கு இன்னொரு தீபம் காட்டுறேன்னா. சாணரூமத்தினான்னு பெருமாளுக்கு பூஜை பதில் சம்பிரதாயத்தில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமிக்கு நான் என்ன பெருசா பூஜை பண்ணிவிட்டேன்னு ஒரு கத்தியம் சொல்றது உண்டு, சூர்ணிக்க ஒண்ணு. அதுல சொல்லும் போது சமுத்திரத்துக்கு பாத்தி அடிக்க விடுறது, அதுகிட்ட இல்லாத தீர்த்தமா, சூரிய தேவருக்கு கற்பூராதி காட்டுறது, அவருக்கு இல்லாத தேஜஸா அப்படின்னு அதுல வரல. அந்த மாதிரி தேஜஸுக்கு இன்னொரு தேஜஸ் தேவை கிடையாது. அந்த மாதிரி இவரே அக்னி சம்பவனாக இருக்கிறதுனால தானாகவே வெளிப்படக்கூடியதான தன்மை உடையவர். அதனால குகையில இருக்காரு, கவலைப்பட வேண்டாம், அது நன்னா வெளில தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா ஜனார்த்திம் ஹரந்தம், யாரெல்லாம் ஜனங்கள் வராரோ அவருடைய மனக்கவர அத்தனையும் அப்படியே இழுத்துருவாராம். அதுதான் அது அவர் இருக்கிறதுக்கு அடையாளம். அந்த சுபாசால் அசந்தம் எப்படிப்பா தெரியும்? இழுத்துருவார். அங்க எத்தனை கவலையோட போய் நின்னாலும் அங்க போய் அந்த கூட்டத்தோட நின்று முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு வேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லும் போது அரோகரான்னு கூட கத்தனான். அதை கத்தாதன்றா என்ன பண்றது? கோவிலுக்குள்ள வந்து எதுக்கு அரோகரா சொல்றேன்னு கேட்கிறார். வேற எங்க சொல்றது? அரோகரா சொல்லாம திருவண்ணாமலையில அரோகரா சொல்லாத, கோவிந்தா கோவிந்தா சொல்லாத. கோவிலுக்கு வருதே எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான். ஆனா அங்க கோவிலுக்கு போனாதான் இப்ப எல்லாமே நினைவே வருது. அந்த அளவுக்கு சிரமமா போச்சு கோவில் இருப்பிடம். அது மறுபடியும் பழையபடிக்கு மாறணும். கோவிலுங்கிறது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய இடமாக இருக்கணும். அதை சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம கூடிய சீக்கிரமே நடந்துடும். சுவாமி கிட்ட பாரத தேசத்துல நல்லபடியாக நல்லதே நடந்துட்டே இருக்கக்கூடியதான தேசம். அதனால அப்பப்போ அதுக்கு சிரமம் வருது, இயற்கை. பாரத தேசத்துல நடந்த கதை, ராவணனும் இருந்தார், ராவணனும் பிறந்தவர், ராமன் வந்துட்டாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு விஷயம் நமக்கு சிரமமா இருக்குன்னு சொன்னா அது தானா சரி பண்ணிக்கக்கூடிய தேசம். அதனாலதான் பாரத தேசத்துக்கு விசேஷமே. மீதி தேசத்துக்குலாம் சிரமம் வந்ததுன்னு சொன்னா யாராலும் ஒருத்தர் வந்து காப்பாற்றணும். ஆனா இந்த பாரத தேசம் வந்துன்னா அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டது பாரத தேசம். அதனால தானா சரியாயிடும். இருந்தாலும் கொஞ்சம் நமக்கும் சுவாமி இத்தனை நாளா எவ்வளவு சுகமா நமக்கு தரிசனம் கொடுத்திருந்தாருங்கிறது நமக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படி காட்டிட்டு போறது நமக்கு இதுவா இருக்கு. அரோகரா சொல்லாதேன்னு சொல்லும் போதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு தோன்றது. அந்த பக்தியை உண்டு பண்ணக்கூடியதே அதை தடுக்கிறது தான். ஒரு விஷயம் இந்த சில நேரத்தை தோணிடும். மகிழ்ச்சிகள்லாம் எழுதியிருப்பாங்க பிராயசித்த காண்டன்னு, எது என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன பிராயசித்தம். அதை படிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பாபம் இருக்கு, நானே யோசனை பண்ணதுலேயே இவரே ரூட்டு போட்டு தராரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவா, அப்படி பண்ணாலும் உனக்கு பிராயசித்தம் சொல்றேன்னு அவ்வளவு கருணையோட மகர்ஷிகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஆனாலும் அதுல அவ்வளவு தப்பு இருக்கு. அப்ப அதெல்லாம் பண்ணுவோம்னு நம்பி தானே எழுதி வச்சிருக்கா. எவனோ ஒருத்தம் பண்ண போறான், அது தீர்க்கதரிசிகளவா எல்லாரும். அப்போ ஆஹா, அந்த ஒரு ஜீவன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண போறானே, அப்ப அவனுக்கு எங்க போவான்? அவனுக்கான வழியை நம்ம இப்பயே எழுதி வச்சுட்டு போவோம். அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டோம்னா அவள்கிட்ட கரெக்டா போய் சொல்லணும், அது சரியா வராது. அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவன் தப்பு பண்றவனுக்கு இதை போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு கருணையோட எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஆனா அந்த ஒரு நொடியில எல்லாத்தையும் மறந்துடுறோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் சுவாமி எப்படி இருந்தார், சுவாமி எப்படி இருந்தார், சுவாமி எப்படி இருந்தார், அதை பார்த்து நீ ஒழுங்கா பாத்தியா, நீ ஒழுங்கா பாத்தியா. அந்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அங்கத்தை பார்த்துட்டு வந்து மொத்த வர்ணனையும் வெளில வந்துதான் நடக்கும்.
சுவாமியை பார்க்கறது என்னவோ 2 நொடி தான். ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் நீ அதை கவனிச்சியாம்பார், அவர் இன்னும் ஒருத்தர் கவனிச்சியாம்பார். அப்ப இவர் அதை பார்த்திருக்க மாட்டார், அவர் இதை பார்த்திருக்க மாட்டார். ஆக மொத்தம் போறது தான் சுவாமி தரிசனம் பண்றதுக்கு காரணம் இதுதான். சங்கத்தோட போனோம் சுவாமி தரிசனம் பண்ணும்போது எல்லாரும் ஒருமத்தோட எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமி இப்படிதான் இருக்கார் அப்படிங்கிற திருப்தி நமக்காக வரும். அப்போ ஜனார்த்திம் ஹரந்தம், எவன் ஒருத்தன் கிட்ட வந்த உடனே மனக்கவலை அத்தனையும் தூக்கின்னு போறானோ அப்பேற்பட்ட ஸ்ரயாமோ குகந்தம். இதுலதான் எல்லாரையும் சேர்த்துக்கிறார் ஸ்ரயாமஹா ஆச்சாரியார். ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் நடக்கிற மாதிரியும் இருக்கு, நடக்காத மாதிரியும் இருக்கு. பாபம் போறது நமக்கு எங்க தெரிஞ்சுது இல்லையா? அப்போ இவர் தான் இந்த இடத்துக்கு தான் வரார், ஜனார்த்திம் ஹரந்தம். அப்பா பாபம் போறது தெரியல, ஆபத்து போறது தெரியல, ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் போனா தான் நமக்கு தெரியும். ஆனா இங்க என்னாச்சு, யாரெல்லாம் வர்றாளோ அவளுக்கெல்லாம் ஆபத்து கடல் அலை மாதிரி வந்துட்டு போயிடுறது, அது நம்மளை டச் பண்ணவே மாட்டேங்கிறது. எப்படி இந்த கோவில அந்த அலை டச் பண்ணலையோ அந்த மாதிரி நம்மளை டச் பண்ணாமலே போயிடுறது. அப்ப அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்ப எதிரா தெரியும்னா ஆதி மனக்கவலைங்கிறது நம்ம கண்டிப்பா தூக்கிட்டு தான் போறோம், யாரும் தூக்கிக்காமலாம் போறது இல்லை. கோயிலுக்கு போறச்சே புஷ்பம் வாங்கிட்டு போறோமோ பழம் வாங்கிட்டு போறோமோ அதெல்லாம் இல்லை, பெரிய லிஸ்ட் மட்டும் வச்சுன்னு போறோம். அங்க போய் கேட்டுறோம், எதை பாக்குறோமோ இதெல்லாம் கேட்டுருணும். அது அதுல என்னன்னா எல்லா கோயிலையும் போய் இதே கேட்பானே, அப்ப ஏற்கனவே கேட்டியே அது ஒண்ணு கொடுக்குமே, அப்ப இந்த சாமி ஒண்ணு கொடுக்குமே, ரெண்டுத்தையும் எப்படி வச்சுட்டு சமாளிக்கிறது இல்லையா? இந்த வித்தை இந்த சுவாமியும் வித்தை கொடுக்க போறது, அந்த சுவாமியும் வித்தை கொடுக்க போறது, அப்ப 2 வித்தை வந்துடும். ஓரளவுக்கு தான் வித்தையுமே நமக்கு உபயோகம். காலில் முள்ளு குத்திருது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், கையில ஒரு ஊசியோ ஊக்கோ வச்சுன்னு அதை எடுக்கிறோம். இந்த ஊசி தானே என்னுடைய காலில் இருக்கிற முள்ளை எடுத்து விட்டுதுன்னு திருப்பி அந்த ஊசியை எடுத்து காலில் குத்திண்டா நானே வச்சுக்கிறேன்னு இந்த ஊசியும் தூக்கி போட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரி தான் வித்தை, வேதாந்தமே அந்த மாதிரி தான். இந்த சம்சார சாகர்லேருந்து தாண்டறதுக்கு அந்த வேதாந்த வித்தை தேவை. அதுக்கப்புறம் நான் வேதாந்தின்னு போட்டுக்கிறதுக்காக அது இல்லை, அந்த வேதாந்தத்தையும் விட்டுடணும். அந்த அந்த பிரம்மஞானமும் எனக்கு தேவைப்படாது, சுவாமி இருந்தா போறோம்னு அதையும் விட்டுட்டு போகணும். அந்த மாதிரி இந்த மனக்கவலையை எடுத்துன்னு போற நாம அங்க அத்தனையும் அவர் அப்படியே ஆக்கர்ஷிச்சுன்றார். ஹரந்தம் அதையும் திருடுறதான் சுவாமி, அப்படியே கண்ணுக்கு நேரம் நமக்கு தெரியாம நம்ம இடத்தையே இருக்கிறத அப்படியே இழுத்துன்றதா ஸ்ரயாமஹா. அப்பா உங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்கும், அதனால உங்களையும் நான் சேர்த்துக்கிறேன். போய் ஒரு தடவை பாருங்க, மனக்கவலைங்கிறதே உங்களுக்கு இருக்கவே இருக்காது, மொத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டதான குகனே நாங்க எல்லாரும் சேவிக்கிறோம். ரசத் ஸ்வர்ண கேஹே நிருணாம் காமதோஹே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே சமுத்யத் சஹசிரார்க்க துல்லிய பிரகாசம் சதா பாவையே கார்த்திகேயம் சுரேஷம். சுவாமியை நாளையா கர்ப்பகிரகத்தில் வச்சு பார்த்தாச்சு. கொஞ்சம் ஆச்சாரியால் முருகனை பள்ளியறை கேஷ்ணர கொஞ்சமா ஏன்னா ஆச்சாரியால் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய சமயம் சேஷன் பூஜை பண்ணியிருந்தான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ சேஷன் பூஜை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கும் போதே அது சாதாரணமான பூஜா காலம் இல்லைன்னு தெரிகிறது. தேவர்கள் எல்லாரும் ராத்திரி தான் பூஜைக்கு வருவா, சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு போவா. ராத்திரி வந்துட்டு அழகா பூஜை பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்த பரியந்தம் பூஜையை பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் கிளம்பி விடுவா. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கொடுத்துருவா கோவில. அப்படி பல ஊர்கள் நடந்ததுக்கு, பல ஊர்களில் இந்த மாதிரி வந்து பூஜை நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சு சாமான்லாம் நவரும், இடம் மாறி இருக்கும். பூஜை சொம்பு மணிலாம் வச்சுட்டு போனால் மாறும். இன்றைக்கி பிருந்தாவனத்தில் போனால் மதுவனம்னு இருக்குது, அந்த இடத்துல முதல் ராத்திரி ராசலீலை பண்ண இடம் சுவாமி. முதல் ராத்திரி பக்ஷணங்கள் பால் பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு வருவா. மறுநாள் காலம்பரை திறக்கும் போது பக்ஷணங்கள்லாம் கலைஞ்சு கிடக்கிறது, இன்னி வரையும் தான் கலையிறது. அங்கே பூனை போக முடியாது, எலி போக முடியாது, சந்தேகப்பட முடியாது நம்ம. ஏன்னா இருக்கிற ரூமே இவ்வளோதான், அது ஒரு 6 காருக்குள்ளே தான் இருக்குது அந்த கிரகமே. அதுக்குள்ளே சுவாமி இருக்கார், மஞ்சம் இருக்குது, அதில் பாதி மஞ்சம் அடைச்சுட்டு இருந்தோம். அது மேலே ராதாராணியும் பிஹாரியும் உட்காந்து வச்சுருக்கா. அப்போ வச்சுட்டு வந்துடுறா, கேமரா வச்சும் பார்த்துட்டா தெரிய மாட்டேங்குது, சாமான் மட்டும்தான் நவுறது. அவள் அந்த அளவுக்கு இன்றளவும் இருக்குன்னு சொன்னால் சுவாமி வந்துட்டு போகிறார் ராத்திரியானா. அப்போ ஆச்சாரியால் தன்னுடைய யோக சக்தியினால வந்திருக்கா, அதனால கோவில் திறந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவர் நேராக போய் உள்ள போய் பார்த்துருக்கார் சுவாமியை. அதனாலதான் குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசால் அசந்தம். உள்ளுக்குள்ளே விளக்கு ஏற்றுவா, இருந்தாலும் காலம்பர பிரம்ம முகூர்த்தத்தில் குருக்கள் போய் மறுபடியும் விளக்கு ஏற்றுறா மாதிரி இருக்கும். நம்ம சொக்கரை 48 வருஷ காலம் கீழே பூமி கடியில் இருந்தபோது மறுபடியும் திறக்கும் போது 48 வருஷம் முன்னாடி ஏற்றின விளக்கு எரிஞ்சுட்டு இருந்துதான் இல்லையா? அந்த சந்தனம் ஈரம் வாழாமல் இருந்தது, புஷ்பம் அப்படி வாழாமல் இருந்தது சொக்கரட்டை. அது எப்பயானோ நான் இருக்கேங்கிறத காட்ட வேண்டிய நேரத்தில் சுவாமி காட்டுவார். நித்தியப்படியெல்லாம் காட்டியிருந்தாருன்னா நம்ம மதிக்க மாட்டோம். அது அப்புறம்
இல்லையா? அது நித்தியப்படி காட்டுறதுல அது அர்த்தம் இல்லை. அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் வேர்வை வந்தால் தான் அந்த வேர்வைக்கு மரியாதையாக இருக்கும். நித்தியம் இது என்னையாவது டெய்லி சிவமாக இருக்குது, இருக்கிற பூஜை பண்ணுறதே சிவமாக இருக்குது, இதில் இந்த வேற வந்து சேர்ந்துருது, அதையும் நமக்கு ஆலசியம் வந்துடும். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் அப்படி சுவாமி வந்து காட்டிட்டு போனா தான் நமக்குமே சந்தோஷமாக இருக்கும். அப்போ என்னாச்சு, எல்லாரும் பூஜையை முடிச்சுட்டு போயிட்டான்னு தெரியறது, ஆச்சாரியால் உள்ளுக்குள்ள இருக்கா. அப்போ விளக்கு ஏத்துற மாதிரி இருக்கு, ஏத்த வேண்டி இருக்கு. அப்போ என்ன சொன்னார், குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம். உள்ளுக்குள்ள விளக்கேத்துற மாதிரி இருந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த சுவாமி தன்னுடைய ஸ்வரூபத்தை ஆச்சாரியாளுக்கு காட்டி கொடுத்தானா. அதனால குகையில இருந்தாலும் தன்னுடைய ரூபத்தை சுவாமி தன்னால காட்டி கொடுத்தாங்கிறார். அதனால பள்ளியறை சந்தர்ப்பத்தில் போயிருக்காருங்கிறதும் தெரியறது. அப்போ உடனே பள்ளியறையை வர்ணிக்கிறார். ஸ்வர்ணகேஹே, நன்னா ஸ்வர்ணத்தினாலே இழைச்சி வச்சதான ஒரு அறை. நிருணாம் காமதோஹே, மனுஷால் யாரெல்லாம் வராளோ அவளுக்கெல்லாம் என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான ஒரு இடம். இதில் தோகனம் அப்படிங்கிறதுக்கு கறக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. நிருணாம் காமதோஹே, அங்கே போய் நம்மெல்லாம் கறந்துட்டு வருவோமா, இதை கொடு இதை கொடு அதை கொடு இதை கொடு. துஹிதான்னு பேர் பொண்ணுக்கு. அது காரணம் என்னென்னா, அப்பாவத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்டு வாங்கிட்டு போகலாம். அதனால அந்த தோகனம் பண்ணுறதுனால அவளுக்கு துஹிதான்னு பேர். அது நம்ம என்னதான் சொர்ணத்தினாலேயே இழைச்சி கிரீடம் பண்ணி போட்டாலும் அப்பாவாத்துலேருந்து ஒரு அந்த குந்துமணி தான். அதை எங்கள் அப்பா கொடுத்தது அப்படின்னு, எங்கள் அம்மாவாத்த சொத்து அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறது ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே. புருஷாளுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையான்னு, அது குல சொத்து எப்படிப்பா விடுறது, ஏன் அடுத்தவங்க கொடுக்குறா வாங்கிக்கோ. ஏன் இதனால் நமக்கு நம்மளுடைய பரம்பரை சொத்துல நமக்கு எப்படி பிரியம் இருக்கோ அதே மாதிரி ஸ்திரீகளுக்கும் அவளுடைய பரம்பரை சொத்துல அந்த பிரியம் இருக்கத்தானே இருக்கும். அதுல சந்தேகம் இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. ஏன் அது விசேஷமா தெரியறதுன்னா, நம்மளுடைய பரம்பரை சொத்து இருக்கிற இடத்துலயே இருக்கும். அவள் போயிட்டு நம்ம இடத்துக்கு வந்துட்டா, அவளுடைய பரம்பரைய சொத்து இருக்கிற இடத்த விட்டுட்டு நம்ம இடத்துக்கு வந்துட்டா. அதனால அங்கே போகும்போது அதில் ஆசை வர்றது நமக்கு தெரியறது, நம்ம ஆசைப்படுறது தெரியாமல் இருக்குது, அதனால தப்பிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிருணாம் காமதோஹே, அங்கே போகும்போது ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டாலும் அவளுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ அத்தனையும் அந்த சுவாமி கொடுத்துட்டே இருக்காராம். சுமஸ்தோமன் யாரு பக்தால் எல்லாரும் போய் சுவாமியை பார்க்கும்போது ஆசையோட போறோம். ஆனா சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறம் காமக்ரோத லோபமோக மத மாத்சரியம்னு சொல்லக்கூடியதான ஷட்ரிப்பு அழிஞ்சு போயிடுறது இல்லையா? அப்ப ஆசைன்னு நமக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஆசைய அவர் கறந்துன்னு போயிடுறாராம். நிருணாம் காமதோகே. அப்ப இவன் வரும்போது ஆசையோட வரான், ஆனா சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறம் ஆசைங்கிறதே ஒண்ணு இல்லாம வெளில போறான். அவன் அந்த காமதி சேர்த்து இந்த சுவாமி எழுத்துடுறாரு. அப்பேற்பட்டதான ஒரு சந்நிதி. சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே, நின்று அழகான சொர்ண ரேகையோட கூட இருக்கிறதானே நல்ல புஷ்பங்கள்லாம் போட்டு, நல்ல வாசனை புஷ்பங்கள்லாம் அந்த பள்ளியறையை அப்படி ரெடி பண்ணியிருக்கா. அந்த மஞ்சத்தை மாணிக்கத்தினால பண்ணதான ஒரு மஞ்சம். அந்த மஞ்சத்தில் நல்ல புஷ்பங்கள்லாம் போட்டு யோசிச்சு பார்க்கணும். சுதீவர தங்கத்தினாலேயே ஒரு அறை இருக்கு, அப்படியே பல பலன்னு தங்கத்தினாலேயே பண்ணியிருக்கா. கண்ணாடி மாதிரி தங்கத்திலே தன்னுடைய ரூபம் தெரியறது, சுவாமியுடைய ரூபம் தெரிகிற மாதிரி ஒரு அறை. அதுல மாணிக்கத்தினால ஒரு மஞ்சம், அது முழுக்க புஷ்பத்தை போட்டு அப்படி உட்காந்து வச்சிருக்கோம். அதுல என்ன பண்ணார், சமுத்திய சஹசிரார்க்க துல்லிய பிரகாசம். இப்பதான் அப்படி உதிச்சுன்னு இருக்கிற மாதிரி நன்னா உதிச்சுட்டார். சமுத்தியது அப்படி சூரியன் உதிக்கும் போது எப்படி இருப்பார், அந்த மாதிரி 1000 சூரியன் ஒரே நேரத்தில் உதிக்கணும். 1000 சூரியன் டெய்லி தான் உச்சின்னு, அப்போ 1000 நாள் கணக்கெடுத்து போமா அப்படிலாம் இல்லை. 1000 சூரியன் ஒரே நேரத்தில் உதிச்சா எப்படி இருப்பாலோ அந்த மாதிரி தேஜஸில் பள்ளியறையில் சுவாமி படுத்துட்டு இருக்காராம். அதுதான் யோசனை பண்ணோம், கவனிக்க வேண்டிய விஷயம். பள்ளியறையை வர்ணிக்கிறார், சுவாமி தூங்கிட்டாருன்னு சொல்லலை. சுவாமியை தூங்க பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய கடமை, தூங்காமல் இருக்கிறதுங்கிறது அவருடைய கடமை. அவர் தூங்கிட்டாருன்னா அப்புறம் எங்கே போகிறது? அதுவும் மதுரைக்கு கேட்கவே வேண்டாம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு அவர் வானபத்திரருக்கு அனுகிரகம் பண்ணும்போது அருவி கொட்டுறது நின்று போச்சுன்னார். பரஞ்சோதியார் வர்ணிக்கும் போது சொல்றார், அருவி கொட்டுறது நின்று போச்சு, பறவை பறக்கிறது நின்று போச்சு, காற்று அடிக்கிறது நிறுத்தின்றுத்துனார் பரஞ்சோதியார் சொல்லும்போது. அந்த மாதிரி நின்று போனது அனுபவிச்ச ஊரு. அதனால அவர் தூங்கிட்டாருன்னா அப்புறம் ஒண்ணுமே இருக்காது லோகத்துல. அப்படி இருக்கும்போது என்னடான்னா, லோகத்துக்கு மொத்தத்துக்கும் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுதான். ஆனா யாராரு சுப்பிரமணியர் உபாசனை பண்றாலோ அவளுக்குலாம் சூரிய அஸ்தமனங்கிறதே கிடையாதான். சூரியன் ஒரு சூரியன் மட்டும் இருந்தாரே ஆனா
ஒரு சூரியன் வெளிச்சம். இந்த சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டாரே ஆனா சஹஸ்ரார்க்க துல்லிய பிரகாசனாலே 1000 சூரியன் உதிச்சா மாதிரி சுப்பிரமணியர் இருப்பாரா. ஆக மொத்தம் இருட்டுல தவிக்கவே விட மாட்டாராம் சுவாமி. அவர் தான் குகையில இருப்பாரே தவிர நம்மள குகையில தள்ளி விட்டு மாட்டி விட மாட்டாராம். அவர் எப்போதும் அந்த காட்சியை கொடுத்துட்டே இருக்கக்கூடியவர். சதாபாவையே கார்த்திகேயம் சுரேஷம். அதனால தான் அந்த சஹஸ்ரார்க்க துல்லிய பிரகாசம் சொல்லும் போது இங்கே வந்து கார்த்திகேய சப்தத்தை உபயோகப்படுத்துறது ஆச்சாரியார். அந்த கிருத்திகா சூனுவாக வரும்போது கிருத்திகா நட்சத்திரத்துக்கு அக்னி தேவதை, அந்த அக்னி தேவதையாக கொண்டதான அந்த கார்த்திகே அந்த தேவிமார்களுக்கு அனுகிரகம் பண்ணதாக இருக்கக்கூடியதான அந்த ரூபத்தை சஹஸ்ரார்க்க துல்லிய பிரகாசத்தோட சேர்ந்து வர்ணிக்கிறார் ஆச்சாரியார். அந்த ரூபம் எப்படி இருந்தது, அந்த 6 முகம் 6 குழந்தை எப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க 1000 சூரியன் ஒரே நேரத்தில் உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். அதுதான் லசத் ஸ்வர்ண கேஹே. அந்த கிருத்திகாதி விஷயங்கள் இருந்தது இல்லையா, தேவதைகள்லாம் சூழ்ந்திருந்தா இல்லையா, அப்போ மொத்தமும் அக்னி பிழம்பாக கொதிச்சுன்னு இருந்தது. அந்த அக்னியினுடைய தேஜஸ் தங்கத்தினால பண்ணப்பட்ட அரை மாதிரி இருக்கான். அதை பார்க்க தக 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 தகன்னு இருப்போம்பா. தங்கத்துக்கும் அதே தான் சொல்லுவா, அக்னிக்கும் அதே தான் சொல்லுவோம். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வர்ணனை இல்லையா, அதுக்கு வேற வர்ணனை கூடாது. அது அதுலேருந்து வந்தது. அதனாலதான் ஹிரண்யத்துக்கும் அக்னயே ஹிரண்யம். அதனாலதான் ஹிரண்யம் ஒன்று வாங்கிறோம்னு சொன்னா அக்னிக்காக வாங்கினோம் தான் சொல்லணும். அப்போ ஹேம பீஜம் விபாவசோஹோ, அது விபாவசுனுடைய பீஜம். விபாவசுன்னா அக்னிக்கு பேரு. அக்னிக்கு விதையாக இருக்கக்கூடியதான சொர்ணம் அது. அப்போ அந்த அக்னி மொத்தமாக இருக்கக்கூடியதான அந்த பழம்புல அந்த மாணிக்கியமாக இருக்கக்கூடியதான அந்த அக்னியில நடுப்புற பார்த்தேன்னா கலர் வித்தியாசப்படும். வெளியில மஞ்சள் கலர்ல இருக்கும், ஆனா அந்த மஞ்சள் வெளிர் மஞ்சள் திக்கு ரோஸு நீலம் இத்தனையும் சேர்ந்து இருக்கும். அந்த அக்னியை நல்லா கவனிச்சோமே. ஆனா அப்போ அந்த பரமேஸ்வரனுடைய கண்ணிலேருந்து வந்ததுனால அந்த தீப்பழம் அப்படியே பகிச்சுன்னு இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு இடத்துல பார்க்கும்போது அது சொர்ணம் மாதிரி ஒரு அரைப்பட்டா மாதிரி இருக்கு. இந்த கிருத்திகா தேவிமார்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கார்த்திகைமார்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கான், அந்த சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே, அந்த மாணிக்கத்தை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கான். இந்த 6 பேர் சேர்ந்து வந்தது. அங்க தாமரை இருக்கு இல்லையா, சுவாமி அங்க தாமரையில இருந்தாலும் சுவாமி எடுத்துக்கிறா குழந்தைய. அங்க சுமஸ்தோம சஞ்சன்னம், அந்த தாமரையாக இருக்கக்கூடியதான அந்த பூ அங்க இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடியதான தேவிமார்கள் மாணிக்கம் மாதிரி இருக்கா. அப்போ பூ போட்ட மாணிக்க மஞ்சமாக அந்த அக்னிக்குள்ள நிற்கக்கூடிய கிருத்திகா தேவிமார்கள் இருக்கா. அப்போ அந்த இடத்துல சுவாமி சஹஸ்ரார்க்க துல்லிய பிரகாசம். அந்த உள்ளுக்குள்ள போக 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 அந்த ஒரு உள்ளுக்குள்ள பீஜம் மாதிரி ஒரு ஜுவாலை இருக்கும் இல்லையா, அந்த கலர் வெளில இருக்கிற கலருக்கு வராது என்ன. அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற கலர் தான் 1000 திவாகரனுக்கு சமமாக ஜொலிச்சுட்டு இருக்காராம். அப்பேற்பட்ட கார்த்திகேயன், அந்த கார்த்திகேயனாக மாறி இருக்கக்கூடியதான அந்த சுரேஷன். அது வரைக்கும் என்னவோ இருந்துட்டு போட்டோம்பா. ஆனா இங்க பிறந்தது யாருக்காகன்னா தேவர்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டது. இந்த அது சூரோட பத்மனை வதம் பண்றதுக்கும் ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கறதுக்கும். அப்ப கார்த்திகேயனான ஷட் பதோமே பவ கிளேச தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. என்னன்னா பெரிய ஒரு விஷயம், சுவாமியினுடைய பாதத்தை வர்ணிக்கிறார். இது பரியந்தம் சுவாமி கிட்ட பேச, இதுக்கப்புறம் பாதாதி கேசாந்த வர்ணனை. இங்கேருந்து பாதாதி கேசாந்த வர்ணனை ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். அப்படி ரசிக்கணும், ஒவ்வொரு அங்கமா ரசிக்கணும். சுவாமி கிட்ட போனோம்னா இன்னைக்கு என்ன புடவை கட்டியிருந்தா அம்பாள், இன்னைக்கு என்ன மாதிரி கொலுசு போட்டிருந்தா, கொலுசு சரியா இருந்ததா நவுந்திருந்ததா. நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது மட்டும் நம்ம ரூபத்தை அப்படிலாம் செக் பண்ணக்கூடாது. சுவாமியை போய் பார்க்கும்போது செக் பண்ணணும். சுவாமிக்கு ஆபரணம் நவுந்திருக்கா, சரியா போட்டுருக்காளா. சில நேரத்தில் பார்த்தோமே, ஆனால் ஒரு ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவா எப்படி கலையபுரத்தில் ஒரு ஆற்றுல ஒரு உற்சவம் நடக்கிறதுன்னு சொன்னால் அவனுடைய அலங்காரம் அது பார்க்கறதுக்கு அத்தனை வேலை செஞ்சுட்டு கலப்போடு இருப்பா, ஆனாலும் ஒரு லட்சணத்தோடு இருப்பாள். அந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அம்பாவை போய் பார்த்தோமே, ஆனால் அது புடவையெல்லாம் கலைஞ்சிருக்கோம். ஏன்னா என்ன ஆட்டுறோம் நம்ம சுவாமியை வச்சுருந்து, அது நர்த்தனம்னு பேர் வச்சுக்கிறோம், அஜப்பா நட்டனம் ஏதோ பேர் வச்சுக்கிறோம். ஆனால் மட்டும் சுவாமி நம்மளை ஆட்டி வைக்கிறார். நான் ஒன்றும் கொஞ்ச நாளான ஆட்ட விடாதான்னு சொல்லிட்டு நம்ம ஆசை தீர அவரை ஆட்டிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவள் ஆட்டும் போது அது ஆபரணம்லாம் கலைஞ்சிட்டு வந்து உட்காரும் போது பார்க்கணும் சுவாமியை. உற்சவம் முடிச்சுட்டு வந்து அந்த சுவாமி அந்த யதாஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கடைசி தீபாரதனை பண்ணுறது அதுக்கு தான். ஆரம்பத்தில் கிளம்பும் போது சுவாமியுடைய முகம் எப்படி இருந்தது, திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த போயிட்டு வந்த கிளப்பு அந்த மூஞ்சியில அந்த முகத்துல தெரியும். அதை ரசிக்கிறதுக்கு தான் இறங்கினோடனே ஒரு தீபாரதம் பண்ணுது. இல்லைன்னா தேவையில்லை. சுவாமி மட்டும் கிளம்பி போக வேண்டியதானே, தீபாரதம் என்ன சோழதோபதாரம் மொத்தமாக பண்ணாங்க, எதுக்கு தீபாரதனை மட்டும் காட்டினா. அப்போ ஆற்றுலேருந்து கிளம்ப போறார், சாப்பாடு கையில் கொடுப்போம் இல்லையா. அப்போ இதுக்கு கடை கிளம்பும் இல்லையா, நான் வெளில போகிறேன், ஏதாவது சாப்பிட்டு போறியா, போகிற வழியில் பசிக்க போகிறது கேட்போம். அதுக்காக ஒரு தடவை நைவேத்தியம்
பார்த்துக்கிறதுக்காக ஒரு தடவை தீபாரதனை வந்தோடனே கிளப்பா வந்திருப்பேன். வந்தோடனே தூது கொடுக்க மாட்டோமா, வாங்க பத்திரிச்சு சாப்பிடலாம், காஃபி சாப்பிடலாம் கேட்கணும். அதே வந்து இறங்கினோடனே ஒரு தடவை நைவேத்தியம், குழந்தையோட சுவாமி அப்படி நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு தீபாரதனை. அந்த சுவாமிக்கு எப்படி கலப்பு இருக்கு, அந்த கலப்பு இருக்கக்கூடிய அந்த முகம் எப்படி இருக்கு, அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது. அப்படி இங்க என்னாச்சு, ரணத்வம்சகே மஞ்சுளே தியம்த சோனே பாதாதி கேசாந்த வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டார், அதை ரசிக்க ஆரம்பிச்சுட்டார் ஆச்சாரியார். இது வரைக்கும் பேசினதெல்லாம் பேசணும், சுவாமியை வந்த காரியத்தை பார்ப்போம் நாமே. இது வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணதெல்லாம் சிஷ்யாளுக்காக, ஆனா வந்த வேலை முருகனை ரசிக்கிறதுக்காக. அதனால நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறார். எப்போதும் ஹம்ச பக்ஷி கூவிண்டே இருக்கான். எங்க அப்படின்னா மஞ்சுளே தியம்த சோனே, ஒரு இடத்துல ரொம்ப அழகான செகசவந்து இருக்கான் ஒரு இடம். இங்க நான் சுவாமியினுடைய காலு பாதத்தை வர்ணிக்கிறார். அந்த அடியில பாதத்தை பார்த்தோமே ஆனா அது தனி ஷேப்பு, அந்த மாதிரி ஒரு அத்தியந்த சோனே, ரொம்ப ஷேப்பா இருக்குமா. காரணம் என்னன்னா அவ்வளோ மார்தவம் இருக்கும், அதில் ரொம்ப மிருது, தொட்டாலே அப்படி டக்குன்னு செவந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான பாதம். ஆனா அந்த பாதம் என்ன பண்றது, நம்ம பண்ணக்கூடிய பாபம், நமக்கு வரக்கூடிய துக்கம், நமக்கு வரக்கூடிய ஆபத்து எல்லாத்தையும் அந்த முருகப்பெருமான் அழிக்கிறார். அதனால இல்லையா, அவன் கால் பட்டு அழிந்தது. தலையெழுத்தை அழிக்கிறதுக்காக அந்த முருகப்பெருமான் அவனுடைய காலை வச்சு அமுத்தி 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 அமுத்தி, நான் கொஞ்சமா பாவம் பண்ணினேன்னா அவன் கால் கொஞ்சமா சேஃபா இருக்கும், நான் அதிகமா பாவம் பண்ணிட்டேன் எனக்கு அதிகமான ஆபத்து வருது, அப்ப அவனுடைய கால் பட்டு தான் அழியணும் என்னுடைய அயன் எழுதினதான லிபி. அப்ப அதை அழிக்கிறதுக்காக அவன் காலை வச்சு தேய்ச்சி 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 சேப்பாயிட்டான். அப்படி சேப்பாயிட்டான், அத்தியந்த சோனே, அவ்வளவு சேப்பா போயிடுத்து. தாமரை குளம்னு இருந்ததுன்னா ஹம்சபக்ஷி வரும், தாமரை இல்லாத குளத்துக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் ஹம்சபக்ஷி வராது, தாமரை இருக்கணும். அப்படி அந்த ஹம்சபக்ஷி சுத்தி கத்திட்டே இருக்கான் அந்த பாதத்துக்கிட்ட. அத்தியந்த சோனே, ரொம்ப ஷேப்பா இருந்தாலும் சில நேரத்தில் பார்க்கறதுக்கு முடியாது, ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு கலர் அப்படிமோ இல்லையா, அப்படி கிடையாதான் மஞ்சுளே, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது என்னுடைய பாப்பம் செவந்ததுங்கிறத காட்டிக்கணும். ஆனா என்னுடைய பாப்பத்துக்கு தகுந்த மாதிரி செவந்திருந்ததுன்னா இந்நேரம் குத்தி ரத்தம் வந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லை, உனக்கு இது போறோம், உனக்கு புரியறதுக்காக தான் இந்த ரூபமே தவிர உன்னால நான் கஷ்டப்படுறேன் நீ வருத்தப்படுறதுக்கு இல்லை. அப்ப நம்ம வருத்தப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக அந்த சேப்பை ரொம்ப காட்டிக்க மாட்டாரா சுவாமி, அப்படியே கையே வச்சுட்டே இருப்பார், காட்ட மாட்டார். அப்பேற்பட்டதான அந்த அழகான சேப்பு. மஞ்சுளே அத்தியந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே. இல்ல முதல்ல என்ன சொன்னார், மனோஹாரி தேகம்னர், மனசை கவரக்கூடியதான தேகத்தை உடையவன், ரூபத்தை உடையவன். 10 பேர் இருக்கா, 10 மாம்பழத்தை 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும், 10 தடவை பிரிச்சு கொடுக்கணும். 10 மாம்பழம் இருக்கு, 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா. எத்தனை எப்படி பிரிக்க முடியும், ஆளுக்கு ஒன்னொன்னு ஈஸியா சொல்லிடுவோம், ஆனா முடியாது. ஏன்னா முதல் தடவை பிரிக்கும் போது மட்டும்தான் 10 மாம்பழம் இருக்கும். 10 பேருக்கு கொடுக்கணும், 10 மாம்பழத்தை கொடுக்கணும், 10 தடவை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப 10 மாம்பழம் 10 தடவை இருந்தாதான் 10 மாம்பழத்தை 10 தடவை பிரிக்க முடியாது. அப்ப முதல் தடவை மட்டும்தான் 10 மாம்பழம் இருக்கும், 2வது தடவை 10 மாம்பழம் முடியாது. அப்ப 10 மாம்பழத்துல ஒன்னு எடுத்து கொடுத்துட்டோம்னா அடுத்தது 9 மாம்பழத்தை தான் பிரிக்கிறோம். கழிஞ்சுட்டே தான் வரும், ஒன்னு கொடுத்துட்டோமே, அப்புறம் எப்படி நம்மகிட்ட 10 மாம்பழம் இருக்கு நம்ப முடியும். அப்ப ஒன்னு கொடுத்தாச்சுன்னா 9 தான் இருக்கும், 9 கொடுத்துட்டோம்னா 8 தான் இருக்கும், 8 கொடுத்துட்டோம்னா 7 தான் இருக்கும். அப்படி நமக்கு அந்த குறைஞ்சிட்டே வரக்கூடியதான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்ப இவர் ஆச்சாரியர் என்ன பண்ணார், மனசை அபகரிக்கக்கூடியதான தேகம்னார். காலை பார்த்தார், காலுக்கே மனசு போயிடுது, மனசின் இருந்தா தானே தேட முடியும். மீதி ரூபத்தினால மனசை அபகரிக்கிறான்னு சொன்னா காலை பார்த்துட்டு நான் தலை வரைக்கும் வந்து பார்த்தா தான் மனசை அபகரிக்கிறான், தேகத்தை உடையவன் சொல்ல முடியும். ஆனா இவர் காலை பார்த்த போதே ஆச்சாரியோட மனசு காணப்பட்டான், அதுக்கப்புறம் எப்படி சொல்ல முடியும். அதனால மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணேன்னு பாதபத்மத்துக்கே சொல்லிட்டார். அப்ப காலே தேடி போச்சு நம்பாதீங்கோ, அது காலையே அந்த பாதமே நமக்கு அத்தனை சௌந்தரியத்தை கொடுக்கக்கூடியதான பாதம், அவ்வளவு அழகா இருக்கக்கூடியது. அது பீயூஷ பூர்ணே, ஒரு புஷ்பம் அப்படின்னு சொன்னா அதுல தேன் இருக்கக்கூடியது தானே. அப்ப அந்த அமிர்தமயமாக இருக்கக்கூடியதான தேன் நிரம்பி இருக்கக்கூடியதான ஒண்ணு மனஷத்பதோமே, மனசுங்கிற இந்த வண்டாக மனசை வண்டுங்கிறார். போய் அப்படியே போய் ஒன்றனம் ஒரு தாமரை அந்த மனசுக்கு அப்படியே போறது. மனஷத்பதோமே பவக்லேச தப்தா, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அந்த சம்சார சாகரத்துல மாட்டிட்டு அதுல வரக்கூடிய கஷ்டங்கள்னால தகிச்சு அப்படியே துடிச்சு இருக்கு. அது என்ன பண்ணட்டோம்னா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே, எப்போதும் உன்னுடைய பாதபத்மத்துல வந்து இருந்துட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். இது ஒரு அர்த்தம். அப்படி பார்த்தோமேனா இது பாத பத்மம்னு சொல்லிவிட்டார். உன்னுடைய கால இடத்துல இருக்கட்டும். இதை தாமரையாகவே வச்சுட்டோமே ஆனா
சுவாமி கால்கடியில் எப்போதும் தாமரை புஷ்பம் போட்டா வச்சிருக்காங்க இல்லை. அப்போ சுவாமியுடைய காலே தான் தாமரை. அப்போ ஹம்சபக்ஷி சுத்துறதுன்னு சொன்னால் திருச்செந்தூரில் போய் உள்ளுக்குள்ள ஹம்சபக்ஷியை பார்த்துருக்கோமா? அப்போ எங்கே ஹம்சபக்ஷி வந்ததுன்னா இந்த இடத்துல ஹம்ச சப்தத்துக்கு பரமஹம்சாலுன்ட்டார். பரமஹம்சால் எல்லாரும் கூட அப்படியே சுற்றி வர உபாசனை பண்ணிகிட்டே இருக்கலாம். திருச்செந்தூர் முருகன் காலையில் உட்காந்துட்டு அது இடத்துல ரூபம் இல்லாமல் அப்படியே கூடிய ஹம்சபக்ஷி அது தாமரை கிட்ட வந்தால் தான் கத்தும், மற்ற இடத்துல தான் கத்தாது. அது கிளி எப்படி அந்த பழத்துக்கிட்ட போகும்போது தான் எக்ஸ்ட்ராவாக கத்துமோ, காக்கா எப்படி நம்ம ஆகாரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கத்துவோம், குயில் மாதிரி எப்போதெல்லாம் குவின்னு இருக்காது. மயில் மழை வரும்போது தான் தோகை எடுத்து ஆடும். அந்த ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அப்படி இந்த இடத்துல ரணத்ஹம்சம் அது எப்போதும் சத்தம் போட்டு இருக்கக்கூடியதான ஹம்சபக்ஷின்னு சொன்னாக்க பரமஹம்சால் அத்தனை பேர் வந்து அங்க வந்து முருகா 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 அப்படின்னு அந்த பிரணவத்தை சொல்லி பார்க்கறா, மகா வாக்கியத்தை சொல்லி பார்க்கறா. எல்லா ரூபமும் இதுவாகவே இருக்கு. ஆஹா இத்தனை நாள் தேடி தேடி எங்கேயுமே புரியாமல் இருந்த வஸ்து தோ கண்ணு முன்னாடி நிற்கிறது மறுபடியும் மறுபடியும் சொல்லி பார்க்கறாளாம். அதனால ரணத்ஹம்சகே அதனால மஞ்சுளமா இருக்கு. இல்லைன்னா வெறும் ஹம்சபக்ஷி கத்தின்னு நம்மளுடைய மனசு வேற எங்கேயோ சிந்தனை போயிடும். ஆஹா ஹம்சபக்ஷி நன்னா இருக்கு, அது நன்னா கூவுறதே, இதெல்லாம் பார்த்து உட்காந்துருப்போம். அப்போ நம்ம அங்க போகும் நம்மளுடைய மனசு பாதம் திருடின்றதோ, ஆனா பாதம் திருடின்ற போதும் இந்த ஹம்சபக்ஷி கத்துறது நம்ம காதுல விழுதுன்னு சொன்னா அது சாதாரண ஹம்சம் இல்லை, பரமஹம்சம். பரமஹம்சால் அத்தனை பேரும் வந்து அத்தனை பக்தியோட சேர்ந்து நாமா சொல்லும் போது அதை கேட்டுட்டே இருக்கக்கூடியதான இந்த பவ கிளேச தப்தமாக இருக்கக்கூடியதான மனசு ஷட்பதம், ஷட்குணத்தோட கூடிய சமதமத்தோட கூடியதான மனசுக்கு ஷட்குணத்தை உடையதுன்னு பேர். அந்த அந்த மனசாக இருக்கக்கூடியதான ஷட்பதம் அந்த வண்டாக இருக்கக்கூடியதானது அந்த அமிர்தமயமாக இருக்கக்கூடியதான பீயூஷ பூர்ணே. இது சாதாரண தாமரையாக இருந்திருந்தா வெறும் தேன் மட்டும்தான் இருக்கும். இது முருகனுடைய காலாகிற தாமரை, ஹம்சபக்ஷிகள் கூவக்கூடிய பரமஹம்சால் கூவக்கூடிய தாமரைங்கிறதுனால அதுல இருக்கிறது வெறும் தேன் கிடையாது, அங்க அமிர்தமா. எந்த இடத்துக்கு போயிட்டோமே ஆனா மரணம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அபயம் அப்படிங்கிற ஸ்தானம் இருக்கு இல்லையா, வேதாந்தம் சொல்லி கொடுத்ததான அபயஸ்தானம் அந்த முருகனுடைய காலடி. அந்த இடத்தை அடைஞ்சிட்டோமே ஆனா பீயூஷ பூர்ணம், அமிர்தம் அப்படியே நிரம்பி இருக்கான். அந்த முருகனுடைய காலை போய் ஒரு தடவை பார்த்துட்டோமே ஆனா மரண பயமே இருக்காது. நான் ஜெயிச்சுட்டேன், ஏன்னா நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன். யாருக்கு மரண பயம் இருக்காது? நான் செய்ய வேண்டிய காலையெல்லாம் செஞ்சுட்டேன், நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன்னு யாருக்கு திருப்தி இருக்கோ அவளுக்கு தான் மரண பயம் இருக்காது. திருச்செந்தூர்ல போய் அவனுடைய அந்த அடி பாதத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வேணா கிருதார்த்தன். ஜென்மத்தை பிறந்ததுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கணுமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணியாச்சுப்பா. அவனுடைய திருவடியை பார்த்தாச்சு. அவன் அமிர்தம் சாப்பிட்டவன் எப்படி மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டானோ அந்த மாதிரி முருகனுடைய காலை பார்த்தவனும் அந்த மரணத்தை பார்த்து பயப்படாம அப்படியே இருப்பானாம். சுவர்ணாப திவ்யாம்பரையர் பாசமானாம் குண கிங்கிணி மேகலா சோபமானாம் வசத்தேம பட்டின வித்யோதமானாம் கட்டிம் பாவையே ஸ்கந்ததே தீபியமானாம். அந்த கொஞ்சம் அப்படி காலிலேருந்து மேலே வரார், இடுப்பு பகுதியை தரிசனம் பண்றார். கட்டின்னு பேரு இடுப்புக்கு. அந்த மத்திய பாகத்துல சொல்லும் போது சுவர்ணாப திவ்யாம்பரையர் பாசமானாம், நல்லா தங்கம் மாதிரி இருக்கக்கூடியதானே நல்ல ஜொலிக்கக்கூடியதான வஸ்திரங்களால கட்டப்பட்டிருக்காம். அந்த இடம் ஜொலிக்கிறதாம், அதனால பாசமானாம். அதுக்கப்புறம் ரணத் கிங்கினி மேகலா சோகமானாம். அந்த இடத்துல ஒட்டியானம் கட்டின்னு இருக்காராம் சுவாமி. அதுல சின்ன சின்ன முத்துக்கள் அப்படியே மணிகள் தொங்க விட்டுருக்கா. மணி சத்தம் கேட்கறதுங்கிறார் ஆச்சாரியார். ரணத் கிங்கினி மேகலா அது சத்தம் இல்லாம அப்படியே இருக்கிறது இல்லை இல்லையா. அது கட்டி தடித்த மேகலா கச்சித்த மணி கண்டிகா பட்டல நினதேனே விபிராஜமானம் சொல்ற. அந்த பட்டல நினதம் கேட்கணும், அது சத்தம் கேட்கணும். அவன் என்ன முருகன் போய் அவர் அப்படியே நின்று இருக்காரு இல்ல. முருகனை உத்து பார்த்தோன்னா தெரியும் முருகனுடைய கண் அசைகிறது. முருகன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், வான்னு கூப்பிடுறான், பேசுறாங்கிறது தெரியும். அப்போ தீபாராதனை பண்ணும்போது குருக்கள் மணி அடிக்கிறதே நமக்கு அந்த மேகலையில் ஆடக்கூடிய மணி சத்தமாக நமக்கு தெரியும், புரிய வரும். அந்த சுவாமி நமக்காக ஆடுறான், முன்னாடி வரான். அப்படி அசையும் போது அதனால தானே காலை மாற்றி வச்சுருந்தாருங்க. ராஜா கேட்டான், ரொம்ப நாளையா ஒத்த காலில் நிற்கிறிய, உனக்கு கால் வலிக்காதோ? மாற்றி வச்சுக்கிறேன்னார் சுவாமி. இடது காலை தூக்கின்னு ஆடக்கூடிய சுவாமி வலது காலை தூக்கினார். ஏன் இடது காலை தூக்கி ஆடினார் சுவாமி? அதுக்கு காரணம் சொல்லியிருக்கார் நிறைய பேர். காரணம் இல்லாமல்லாம் இல்லை, அதுக்கு நிறைய காரணம் சொல்லியிருக்கா. அதுல ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரணம். இடது பக்கம் அம்பாள் இருக்காளாம். அம்பாளால சுவாமியை சேர்த்து பாரத சுமக்கிறது சிரமமா இருக்குமேனு அம்பாளை சுவாமி தூக்கி வச்சுருக்காராம்.
எப்படி அந்த கல்பத்தருவில் நம்ம சுவாமியை தியானம் பண்ணும்போது மூலே கல்பத்ருமஸ்யேன்னு தியானம் பண்றோம் இல்லையா, பஞ்சாட்சரிக்கு முன்னாடி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி, அப்போ அந்த இடத்துல எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காலோ வாமாங்காரூட கௌரி சொல்றாரு இல்லையா, ஆறு வாமாங்கத்துல கௌரி உட்காந்துருக்கான்னு நடராஜமூர்த்தி அப்படிதான் இருக்காராம். அவர் தன்னுடைய மடியிலே இடது காலை தூக்கி வச்சுன்னு இருக்காராம். அதனால தான் அதை பிடிச்சிக்கிற மாதிரியே இருக்கும். இடது கையை பார்த்தேன்னா அந்த காலை ஒரு கையை பிடிச்சிக்கிற மாதிரியே வச்சுருப்பார். இது என்னென்னா இன்னொன்று சொல்லாமல் சொல்கிறார் சுவாமி, என்னை உபாசனை பண்ணுறது இருக்கட்டும், அம்பாளை உபாசனை பண்ணி அவள் உன்னை காப்பாற்றுவான். எங்கள் காலை பிடிச்சிக்கோன்னு சொல்லும்போது இடது காலை தான் காட்டுவார் சுவாமி, வலது காலை காட்ட மாட்டார். அதனால் இவர் ஒத்துக்கவே இல்லைன்னே, அப்பைய தீட்சனும் ஒத்துக்கல, பட்டரும் ஒத்துக்கல, அபிராமி பட்டரும் ஒத்துக்கல. அப்போ காமதகனத்தில் உனக்கு பங்கு இருக்கு, ஒத்துக்கிறேன். சௌந்தரிய சொல்லிட்டார் ஆச்சாரியர், காமதகனத்தில் உனக்கு பங்கு இருக்கு. என்ன காரணம்னா நெத்திக்கு நடுப்புறதுக்கு கண்ணு, பாதி அம்பாளுது பாதி சுவாமி இது. ஆனால் இடது காலால் மட்டும்தான் நீ உதைச்ச யமனை, அதில் உனக்கு எங்கே பங்கு, என்ன உனக்கு பெருமை வேண்டி கிடக்கு, அது எங்கள் அம்மாவில் உதைச்சான்னார். அப்போ அந்த அம்மாவுடைய காலை சுவாமி தூக்கி வச்சிருந்தார். அப்படி இருந்த போதிலும் கூட காரணம் இல்லாமல் அவர் இடது காலை தூக்கி வச்சுக்கிற இருந்தாலும் ராஜா வந்து கேட்குறான், உனக்கு கால் வலிக்க போகிறதோ அப்படின்னு கேட்குறான். சரி கொஞ்ச நாளைக்கு தேவி என்னை தாங்குவா அப்படின்னு ராஜாக்காக சுவாமி தன்னுடைய ரூபத்தையே மாற்றிக்கிறாருன்னு சொன்னால் இந்த மேக்கலை சத்தம் நம்ம காதல் விழாதானே, அது கேட்கும், அதை அனுபவிக்கிறதுல இருக்கு. ராஜாவை போய் கேட்டால் மாற்றிண்டார், நம்ம போய் கேட்கல மாற்றிக்க, அவ்வளவுதான். நம்ம போய் கேட்டோமே ஆனா கண்டிப்பா மாத்திப்பார் சுவாமி, நேரா வருவார், வராம இருக்கவே மாட்டார். நம்ம பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார், கவனிக்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிக்க. அந்த குழந்தைக்கு அர்ப்பணிக்கும் போது அது எறும்பு கிடைச்சதுக்காக அழுறதா, பசிக்காக அழுறதா, தூக்கம் போத்தாம அழுறதா, இல்ல தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு அழுறதா, அந்த அழுகைக்கு அம்மாவுக்கு அர்த்தம் தெரிஞ்சு விடுறது, கூட இருக்கிறவனுக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்கிறதுன்னு. அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி அர்த்தம் தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தை தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு மாத்தின்ட்டா குழந்தையுடைய மழையில பேச புரிய ஆரம்பிச்சுடுத்து. அந்த மாதிரி சுவாமி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம மாத்தின்ட்டோம்னா சுவாமி பேசக்கூடிய மௌன பாஷை நமக்கு புரியும். மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம்னு தட்சிணாமூர்த்தி அதைத்தான் நமக்கு சொல்றார். அவன் அந்த மௌனம் புரியறது காரணம் அந்த மௌனமே புரியறதுன்னா சத்தத்துக்குன்னே இருக்கிற மேக்கலை சத்தம் கேட்காதானே, அதை அசைக்கும் போது அப்படியே கேட்கறது. ஆச்சாரியால் அதை ரசிக்கிறார். ரசத்தேம பட்டேன வித்யோதமான, அது நன்னா ஹேமத்தினால தங்கத்தினால அந்த ஒட்டியானம் நடுப்புற ஒன்று இருக்கான், அந்த ஒரு பட்டம் பண்ணி பட்டின்னு சொல்லுவா, அதை இப்படி எடுத்து போட்டுட்டு இருக்காரு. பெல்ட்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அங்கேருந்து பண்ணி காப்பி அடிச்சது தான். அது சுவாமி தங்கத்தினால அந்த ஒட்டியானத்துக்கு மேலே ஒரு பட்டம் ஒன்று பண்ணி போட்டுட்டு இருக்கார். அது கட்டி சூத்திரம்னு அர்த்தம் பண்றதுக்கு அதுக்கு அதை பட்டம் போட்டுட்டு இருக்காராம். அதை வச்சுட்டு இருக்கிறதுனால ஜொலிக்கிறது. பட்டேன வித்யோதமானாம், முதல்லையும் திருத்திய பக்தி உபயோகப்படுத்தியிருக்கார். திவ்யாம்பரைஹி பாசமானாம், அவர் கட்டின்னு இருக்கக்கூடிய வஸ்திரங்களினால ஜொலிக்கிறது. அதுக்கப்புறம் இங்க என்ன சொன்னார், பட்டேன வித்யோதமானாம், அந்த சொர்ண ஆபரணத்தினால இன்னும் கொஞ்சம் ஜொலிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுன்றப்படாது. கட்டிம்பாவையே ஸ்கந்ததே தீபியமானாம், அப்பா உன்னுடைய ஜொலிக்க கூடியதான கட்டிய நான் பாவனை பண்றேன், தியானம் பண்றேன். இது என்னன்னா இதனால அது ஜொலிக்கல, இந்த திருத்தியா விபக்தனம் போட்டுன்றதுனால ஆபரணத்துக்கு பெருமை சேர்ந்தது. அது ஆபரணத்தினால இவருக்கு பெருமை கிடையாது. தாட்டங்கம் போட்டுன்றதுனால அம்பாளுக்கு பெருமையா இல்லையே, தாட்டங்கத்துக்கு பெருமை வந்தது. அதுக்கப்புறம் தான் தாட்டங்கம் தாட்டங்க யுகலீபூத தவனோடு மண்டலான்னு அது சூரிய சந்திரனுக்கே அதனாலதான் பெருமை. இந்த காலத்துல சூரியனையும் இந்த காலத்துல சந்திரனையும் எடுத்து வச்சுட்டா அம்பாள். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பெருமை, தாட்டங்கம்னு ஒரு பெருமை வந்தது அவளுக்கு. அப்போ இதனால அவருக்கு தீபியமான வரல, இதோட கூட அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்த்தோமே. ஆனால் அந்த வஸ்திரமும் கட்டிண்டு அந்த கிங்கிணி மேக்கரை எல்லாம் சப்தம் கொடுக்கக்கூடியதான அந்த ஒட்டியானம் கட்டிண்டு அந்த ஹேமவட்டம் தங்கத்தினால் இருக்கக்கூடியதான பட்டத்தையும் கட்டிட்டு இருக்கக்கூடியதானே தானாகவே ஜொலிக்கக்கூடியதானே அந்த ஒரு கட்டியை நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். புலிந்தேச கன்யா